ஆஸ்ட்ரோகிரிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கடக ராசியில நீர் ராசியில இருந்தாரு. இப்ப நெருப்பு ராசியான சிம்மத்துக்கு பயிற்சியாக போறார். 7/6/2025 இருந்து 28/7/2025 வரைக்கும் ஏறக்குறைய 45 நாள் சிம்மத்துலதான் பாத்தீங்கன்னா செவ்வாய் உட்கார போறார். ஆல்ரெடி அங்க கேது உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப சிம்மத்துல கேதுவும் செவ்வாயோட இணையும் போது, அதாவது கேது செவ்வாய் இணைவு என்னென்ன மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போது நேரம் பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம சட்டுன்னு பாத்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பத்தி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் பாருங்க 1 மற்றும் 8க்கு அதிபன். உங்களுக்கு அதாவது உங்களோட சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அதே மாதிரி 8ஆம் பாவம் துஷ்ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப 5ஆம் பாவம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கான். கேதுவோட இணையறான். கேத்துவோட இணையறதுனால இந்த 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல செவ்வாய் கேத்து காம்பினேஷன் அப்படின்றது பாருங்க. மேஷராசி அன்பர்கள், உங்க பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பிள்ளைங்க சார்ந்த ஒரு மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம் அப்படின்றது வரக்கூடிய காலகட்டம் இந்த 45 நாளும். பெருசா நம்ம அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. பொதுவாவே பிள்ளைங்க அப்படின்னா தொல்லைங்க அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிள்ளை ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் நம்மள தொல்லை பண்ணும் அப்படின்றது நம்ம கல்வெட்டுல நல்ல பாத்தீங்கன்னா செதுக்கி வச்சுக்கணும் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. பெத்தவங்க எப்பயுமே பாருங்க பிள்ளைங்களை ஓவரா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஓவரா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பிள்ளைங்களை நம்ம பொத்தி பொத்தி வைக்கணும், அவங்க எந்த கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கும். எந்த கஷ்டமே படக்கூடாது நம்ம நினைக்கிறதுனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். பிள்ளைங்க நடக்க ஆரம்பிக்கும் போது உழுந்து எழுந்துதான் நட கத்துக்குவாங்க. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டும் போது உழுந்து எழுந்துதான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும். இது விதி. அதே மாதிரிதான் பாருங்க, கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படின்றது புரியும். அவங்க வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இவ்வளவு பெரிய பஞ்ச் டைலாக்ஸ்லாம் அப்படின்னு கேக்குறீங்களா? சிம்பிளான விஷயம். அதாவது 5ஆம் பாவம் கேத்துவோட இணையிற செவ்வாய் என்ன பண்ணுவான் அப்படின்னா, பிள்ளைங்க ரொம்ப அட்டமெண்டா பேசும். நம்ம 4 வார்த்தை பேசினா அதுங்க 8 வார்த்தை பேசும். 8 வார்த்தை கம்மி, 16 வார்த்தை பேசும். அதே மாதிரி நம்ம கூட ஒட்டவே மாட்டாங்க. ஒரு தாமரை இலையில தண்ணி மாதிரி தனிச்சு இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டா கூட நம்ம கூட உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. இவ்வளவு நாள் என் பிள்ளை மேல பாசமா இருந்துச்சுங்க, இப்ப என்னாச்சோ தெரியல, திடீர்னு பேய் தலையில உட்காந்துச்சோ, பூதம் தலையில உட்காந்துச்சோ அப்படின்னு நம்புற மாதிரி நினைக்கிற மாதிரி பிள்ளைங்களோட பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் இருக்கும். கண்டுக்காதீங்க, தானா சரியா போயிடும். பெருசா கவலைப்படாதீங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமா ஓவரா நம்ம குழந்தைங்களால மத்தவங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த மூக்கணாங்கயிறை இழுத்து பிடிங்க. ஏன்னா எக்காரணத்து கொண்டு மத்த பிள்ளைங்க கெட்டதுக்கு நம்ம பிள்ளைங்க காரணமா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? சோ 5ஆம் பாவத்துல கேது செவ்வாய், பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குன்னா அதுல வில்லங்கோ பிரச்சனை, அது சொத்து நாங்க கேஸ் போட்டிருக்கோங்க, அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் ஆகுமே தவிர நம்மளுக்கு ஃபேவர் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அதுக்கும் மேல வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப மேஷராசி நீங்களே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா படிப்புல நல்ல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நிறைய கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிங்க, இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. இந்த கேத்துவும் செவ்வாயும் இணைவு, கேத்து உட்கார்ந்துட்டார் ராகு கேது பயிற்சியில, செவ்வாய் இப்ப இணைய போறான். அதனால என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது சொல்லிட்டீங்க. எந்தெந்த விதத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது சொல்லிட்டீங்க. பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்குங்க. விருட்ச சாஸ்திரத்துல ஒரு பரிகாரம் அப்படின்றது இருக்கு. அது என்ன அப்படின்னா, வேப்ப மரம் இருக்கு பாத்தீங்களா, வேப்ப மரத்துக்கு நம்ம நீர் விட்டுறது. நம்ம கோயில்ல இருக்க எந்த அம்பிகை கோயில், மாரியம்மன் கோயில்ல வேப்ப மரம் இருக்குனால அங்க போயிட்டு நம்ம கோயில்ல வேப்ப மரம் அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணி அதுல கொஞ்சம் 1 டம்ளர் பால் கலந்து அந்த வேருக்கு நம்ம ஊத்திட்டு வாங்க. அப்படி இல்ல அப்படின்னா எந்த கோயில்ல புத்து இருக்கு அப்படின்னாலும் அந்த புத்துக்கு பால் ஊத்திட்டு வாங்க. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும்.